எல்லாருமே சின்ன குட்டிங்களா. ஸோ இதோட முடிச்சவங்களா அதில் கண்டினியூ பண்ணலாம். இதோட முடிச்சவங்களா. ஸோ ஜேகே வந்து ட்ரை பண்ணிட்டு கார் டிரைவிங் பண்ணிட்டு வந்துருப்பான். ஸோ இதோட முடிச்சிருந்தா அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜேகே வீடு வந்து ரீச் ஆயிடும். ஸோ கார் விட்டு இறங்குறான். ஒரு பர்சனை பயங்கரமாக இழுத்து கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த பர்சன் ரொம்ப கெஞ்சுறாங்க ஜேகிட்ட. சார் ப்ளீஸ் சார், ஜேகே சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், நான் எப்படியாவது கடனை அடைச்சிட்றேன் சார். அந்த பர்சன் ரொம்பவே ஜேகிட்ட கெஞ்சுறான். ஸோ ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு மணியும் கடனையும் வாங்கிட்டு ஊர் விட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்க, அது என்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்ட்டு ஜேகே அவ்வளோ கோவமாக அந்த பர்சன்ட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சன் ரொம்ப கெஞ்சுறான் ஜேகிட்ட. பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, மிஸ்டர் ஜேகே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு காசு செட்டில் பண்ணிடுறேன். ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன். நான் பிள்ளை குட்டி ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என் பொண்ணாட்டி என் பிள்ளைங்க அப்புறம் நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த பர்சன் ஜேகிட்ட. ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு சி வாய மூடு, அப்போ பார்த்தா பிள்ளை குட்டி மயிறு குட்டின்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு என் மணி வரலன்னு வச்சுக்கோ சாவடிச்சிருவேன். நீ அப்போவே யோசிச்சிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட, ஊரை விட்டு போகணும் நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதனால நீ மணியை கொடுத்துட்டு பேசாம உன் புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் நீ மயிராட்டம் ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு என்கிட்டயே உன் வாழாட்டுற. என்னை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ண? பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இப்போது நான் நினச்சா எனக்கே பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு என் மணி வேணும் அவ்வளோ தான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த பர்சன் கெஞ்சுறான், அவ்வளோ கெஞ்சுறான் ஜேகிட்ட. ஸோ ஜேகே சி வாய் முடி, வயிறாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத. நீ கெஞ்சி ஒரு பிரோஜனம் இல்லை, புரியுதா? வாயை மட்டும் பெசாமல் வந்துடு, சும்மா காண்டேத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரியான கோவத்தில் அப்படியே சொல்லிட்டு இழுத்து தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு வரான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க யார் எதுன்னு தெரியலையே, இப்படி இழுத்து கூட்டிகிட்டு வரான் நாயாட்டம். சரியான கோவத்தில் இருக்கான் போலையே சிக்கோ. ஐயோ என்னையா என்னை இப்படி ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டியே. ஒரு பழைய இடத்துல எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் கடனை வாங்கியிருக்க வேண்டியதுன்னு ஒரு மாஃபியாக்கிட்டே கடனை வாங்கினா எப்படா சும்மா விடுவான். ஐயோ என்னை இப்படி மாட்டி விட்டானே அப்பங்காரன். ஐயோ நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே உங்கள் அப்பாவையும் கழுவி ஊற்றிட்டு நீங்களே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க பயத்தோட. ஸோ ஜேகே அந்த பர்சனை பயங்கரமாக இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு தள்ளு தான். ஸோ அந்த பர்சன் கீழே விழுந்துடுறான். பாடிகார்டெலாம் பார்க்குறாங்க, அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ பாடிகார்டுக்கு புரியுது செம்ம கோத்தில் இருக்கார் போல இருக்கே. ஐயோ குளங்காலில் இருக்கார், ஏதாவது பேசணுன்னா எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மட்டும் கம்முன்னு நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க பயத்தோடையே. ஸோ ஜேகே பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்ட் பாஸ் சொல்லுங்கள் பாஸ். நாயை பிடிச்சி வைங்க வர்றேன். ஓகே பாஸ். ஸோ ஜேகே சொன்ன அடுத்த செகண்டே ஸோ அந்த பர்சனையே பிடிச்சி வச்சுருக்காங்க பாடிகார்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பக்கத்தில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ நம்ம பக்கம் தான் நடந்து வரான், என்ன பண்ண போகிறானோ. ஐயோ பக்குன்னு இருக்கேன், என் ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது, என்ன பண்ண போகிறேன் பயத்தோடு புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இங்கேயே தப்பிச்சு போகலான்னு நினச்சி மயிரே நடி என்ன தான் கேட்குறேன். அது 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 வந்து நான் சும்மா தான். சி ஒழுங்காக பேசு, திக்கி தனறி மூழ்கிட்டு ஒழுங்காக பேசு. ஜேகே இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அது வந்து சும்மா தான் காற்று வாங்கலான்ட்டு. காற்று வாங்கலாம் சொல்லிட்டு அப்போ இன்னும் மயத்துக்கு முட்டை மாடியில் ஷால் போட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்ச, பதில் சொல்லு. ஸோ ஜேகே அவ்வளோ கோவமாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களா அது அது வந்து அது அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு சி மயிராட்டம் அழுகாதடி வாண்டாது, ஒழுகாதன்னு சொன்னேன், ஒழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ கத்தி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அழுகையை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க.
ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நீங்கள் ஏன் என்னை இப்படி கடத்தி கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் பாவம்ல. இங்கே பாருங்க, ப்ளீஸ் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு என்னை போய் விட்டுருங்க, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கீங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, திரும்ப விடுறதுக்கா அவனை தூக்கிட்டு வந்தேன். உன் அப்பங்காரன் என்கிட்ட நிறைய மணி, நிறைய கடன் எல்லாம் வாங்கியிருக்கான். ஸோ அவன் கொடுக்கறதட்டி நீ என் கூட தான் இருக்கணும், புரியுதா? அதாவது தப்பிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நைஃப் கத்தி எடுக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு பயமாக இருக்குது. இல்லை இல்லை, நான் தப்பிக்க மாட்டேன், நான் ப்ராமிஸாக தப்பிக்க மாட்டேன், நான் நிஜமாக தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதட்டமாகி சுகர் ஆகுறீங்க. இங்கே பயத்தோட சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே, ரொம்ப சுகர் ஆகாதேடி, டேய் தண்ணி கொடுங்கடா மயிருங்களா. ஸோ பாடி கார்டு உடனே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஒரு தடவை என்கிட்ட ஏதாவது தப்பிக்கணும், தப்பிச்சு போகணும், ஊரை விட்டு போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், போனமா தான் வீட்டுக்கு போய் சேருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ கோல்டாக பேசிகிட்டு இருக்கான். நீங்களா பயத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் தப்பிக்க மாட்டேன், நீங்கள் சொல்லும்போது போவேன், நான் வீட்டுக்கு போகிறேன். அது ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு ஸோ நேராக அந்த பர்சன் பக்கத்தில் போயிட்டு, நான் ஏன் தப்பிக்கலாம்னு நினச்சேன், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் ஜேகே சார், உங்கள் நைஃப் கத்தி எடுங்கடா. பாஸ் அது எடுன்னு சொன்னேன். ஸோ பாடி கார்டும் எடுத்து கொடுக்குறாங்க நைஃப் கத்தியை. ஜேகே உங்களை கூப்பிடுறான். ரிஷி, இன்னொரு தடவை தப்பிக்கணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் இப்போ காட்டுறேன், நான் எப்படிப்பட்டவன்னு உன்னை காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் பார்க்குறீங்க பயத்தோட. ஸோ அந்த பர்சன் கழுத்தில் கத்தி இருக்குது. உங்களுக்கா பயமாக இருக்குது. ஐயோ, என்ன பண்ண போகிறான் இவன், இதுக்கு அந்த பர்சன் கத்தி வச்சுருக்கான், என்ன பண்ண போகிறானே தெரியலையே, பயமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த பர்சன் மேலே கத்தி வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரு இழுதான். ஸோ அந்த பர்சன் அவ்வளோ ரத்த கொலையோடு இருக்கான். அப்படியே பாடி கார்டெலாம் அவ்வளோ பயப்படுறாங்க, அப்படியே பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களா அந்த ரத்தம் லைட்டாக உங்கள் மேலே லைட்டாக தெளிச்சிடுது. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்குறீங்க. ஸோ ஜேகே ஒன்று வந்து, என்னாச்சு இப்போ தெரியுதா நான் எப்படிப்பட்டவன்ட்டு, இன்னொரு தடவை ஏதாவது தப்பிக்கணும் மயிராட்டம் ஏதாவது பண்ணச்சுக்கோ, இந்த மாதிரி தான் நடக்கும், புரியுதா, உனக்கு மறந்துடாத. ஜேகே இந்த மாதிரி அவ்வளோ கோவமாக அந்த கத்தி கையில் வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசி முடிச்சுட்டு பாடி கார்டை கூப்பிட்றான். பாடி கார்டு, பாஸ் சொல்லுங்க பாஸ், அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகே பாஸ் சொன்ன அடுத்த செகண்டு ஸோ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. உங்களை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே அவன் ஸ்டெப்பில் நடந்து போயிடுறான். ஸோ நீங்கள் அப்போ தான் மூச்சு விடுறீங்க. அப்பாடா போயிட்டாடா, என்ன இவன் ஈவி இறக்கமே இல்லாமல் சைக்கோ மாதிரி இப்படி கொலை பண்ணுறான், அத்தாடி கசமாக வந்து நானே வந்து வாண்டராக வந்து சிக்கியிருக்கேன் போல இருக்கியா அப்பங்காரன், நல்லா விலகார குண்டெல்லாம் என்னை மாட்டி விட்டுட்டியே, அதுவும் மாஃபியா இடத்துல. ஐயோ, நீ என்னென்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கழுவி ஊற்றிட்டீங்க உங்கள் அப்பாவை பிடிச்சி. ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கீங்க. சரி, உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரியல, ஏங்க இப்படி கடனை வாங்கி வச்சுருக்கீங்க, நான் என்னடி பண்ணுறது, அவசரத்துக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு சொல்லி தான் வாங்கி வச்சேன், ஆனால் இப்படி நடக்குன்னு கூட நினச்சி பார்க்கலையே நான். பாருங்கள், என் பிள்ளைய வேறு அவன் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான், என்ன பண்ண போகிறானோ என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாரு, நான் கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சி நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுறேன், நிறைய கடன் நிறைய காசு வாங்கிருக்கீங்க, எப்படி நீங்கள் அடைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அம்மா பயங்கரமாக உங்கள் அப்பாவோட கோவப்பட்டு கத்திட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. என் பிள்ளை என்னென்ன கஷ்டப்பட போகிறானோ அவன் கூட இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாம்மா,
என்ன சொல்ல போகிறீங்க? ஆ நாளைக்கு கடனையும் பணத்தையும் அடைச்சிட்டா இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆ நீ பயப்படாத, இங்கே பாரு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பதட்டமாகவும் பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பான் ரெஸ்ட் ரூம் விட்டு. கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. வேற எல்லாம் ஜேகே அப்பா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேவும் எடுத்து பார்த்துட்டு, இந்த சனியை எதுக்கு இப்போ கால் பண்ணுறான், இவனுக்கு என்ன வேணுமா மெயிறு, ஐயோ காண்டு ஏற்றுறான்யா சை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்ம கடுப்புலே டென்ஷன்லேயே வந்து கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் ஜிகே. ஹலோ சொல்கிறா அத்தாங்காரனே, என்ன கிளவு மேற்கு இப்போ கால் பண்ணேன். நான் உன் அப்பா, ஒழுங்க மரியாதை கொடுத்து பேசு. யோ உனக்கெல்லாம் எவன்டா மரியாதை கொடுப்பான், நாய்க்கு கூட மரியாதை கொடுத்துருவேன். உனக்கெல்லாம் மரியாதையே கிடையவே கிடையாது. நீ என்ன மைத்து கால் பண்ண, அதுக்கு மட்டும் விஷயத்த சொல்கிறியா? மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னேன். நான் உன் அப்பாடா. ஷோ நாயா அப்பான்ட்டு எனக்கு எவனும் இல்லை, நான் தனி ஆள். நான் இப்போ சொல்லு, நான் விஷயம் என்ன மைத்து கால் பண்ண. ஜேகே அவ்வளோ கோவமாக கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான் உங்கள் அப்பாட்ட. உங்கள் அப்பா வந்து, இப்போ ஜேகே நீ ஒருத்தவங்களை மீட் பண்ணணும், ஒரு டீல் பேசிட்டு வரணும். நான் எதுக்கு மீட் பண்ணோம், அதை நீயே பார்த்துக்க வேண்டியதானே. இந்த ஜேகே நான் சொல்கிறத மட்டும் கேளு. சரி சொல்லி தொலை, தலை எழுத்து. யாரை மீட் பண்ணோம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் நானே ஒன்று சென்ட் பண்ணுறேன், புரியுதா? உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அந்த சைட் க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுருப்பீங்க. ஜிகே பேசுகிறலாம் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த முன் கார்னரில், அதாவது கதவுக்கு முன்னாடி அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று தட்டி விட்ருங்க. சரி ஜேகேவும் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோன்னே செம்ம போவோம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, அதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஜிகே உங்களை பார்த்து செம்ம முறைச்சி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜிகே என்ன பண்ண போகிறான் அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. லவ் யூ சராங்கி போய் ஷிப்பு, பாய்.